ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் ஏன் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இது ஒரு கருணக்கிழங்கு வகையை சார்ந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்பைஸியாக ஏதாவது சைடிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா இது மாதிரி கிழங்கு வகை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்குல நம்ம சாப் பண்ண பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால வாயு தொல்லையும் இருக்காது, ஸ்பைஸியாகவும் இருக்கும். நல்லா இந்த கிழங்கோட ஃப்ளேவர் மற்ற கிழங்குகளோட ஃப்ளேவரை விட வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஃபாலோ பண்ணி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இடையில சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிழங்கு 2 வகை இருக்குது. ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். 2 வகையும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இந்த கிழங்கோட மேற்பகுதி அடியில் இருக்க பகுதியும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா இதில் உள்ள ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். இதை தோலை சுத்தமாக நீக்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது, கட் பண்ணதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணணும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து குழகுழப்பாக ஒரு திரவம் மாதிரி ஏதோ இருக்கும். அதை நம்ம கையை வழுக்கி விடும். நம்ம கட் பண்ணும்போது கையில் கத்தி படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை வாஷ் பண்ணுறத கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு நம்ம பெரிய பெரிய க்யூப்ஸாக வெட்டி எடுத்துக்கணும். இது சீக்கிரமே பாயில் ஆகிடுறதுனால சின்ன சின்ன துண்டுகளாக போட்டால் அது சீக்கிரமாக வெந்து போயிடும். அதனால் கொழப்பாகிடும். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கிறது நல்லது. இதை நம்ம 2 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கணும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வந்த இந்த கிழங்குகளை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் நம்ம போட்டுடுவோம். இதை ஒரு ஆஃப் பாயில் வர வரைக்கும் நம்ம இந்த தண்ணியிலே போட்டு வேக விடணும். இந்த கிழங்கு வகையும் கருணக்கிழங்கு மாதிரியே அதே வகையை சார்ந்தது. அதனால் நம்ம இதை கொதிக்கிற தண்ணியில் ஒரு தடவை போட்டு எடுக்கும்போது அதில் நம்ம உடம்புக்கு உபாதை ஏற்படுத்தக்கூடிய அந்த அரிப்புத்தன்மை போயிடும். இப்போது நீங்கள் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஆஃப் பாயில் வெந்துருச்சு. அது மாதிரி ஆஃப் பாயில் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 தடவை இதை வாஷ் பண்ணி எடுக்கணும். இது தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி விட்டுடுவோம். இப்போது வேக வச்ச இந்த கிழங்கை 2 தடவை நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை 2 தடவை அலசும் போது அந்த அரிப்புத்தன்மை போயிடும். நல்லா அலசி எடுத்துக்கணும் தண்ணியில் போட்டு. இப்போ இந்த கிழங்கை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இதுக்கு கொஞ்சம் அதிகமாக அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்த பூண்டு நல்லா ப்ரௌன் நிறத்தில் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். பூண்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ அடுத்ததாக அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இதை நல்லா எண்ணெயிலேயே பொரிய விடணும். அந்த மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு ஆட் பண்ணிப்போம். இப்போ இந்த கிழங்கை நம்ம எண்ணெயிலே போட்டு தான் வேக வச்சு எடுக்கணும். இதை அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். இப்போ அதோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம முன்னாடியே கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். ஆல்ரெடி இந்த கிழங்கு நம்ம பாயில் பண்ணிட்டோம். மறுபடியும் இந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அதுவும் நல்லா முழுசாக வெந்து போயிடும். இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துடுவோம். இதோட இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இதோட இந்த எண்ணெயிலே நல்லா கிழங்கு பாயில் ஆகிடும். இதை அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த கிழங்கு நம்ம உதிரியாக இருக்கும், உடஞ்சி போகாமல் இருக்கும். இந்த கிழங்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிழங்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் எவ்வளோ ஊற்றணும், அது எப்படி எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. அது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட எண்ணெய் குறையிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிழங்கு கொஞ்சம் எண்ணெயில் வேக விடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தால் போதும். இந்த கிழங்கை நம்ம வறுத்து எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா கிழங்கும் வெந்திருக்கும். கிழங்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற கிழங்குகளை விட இது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.